Next example 6 பார்ப்போம் fractionsல add 2/3 and 3/5 ஓகேவா. hence 2 fraction ஓட denominator எப்படி இருக்கு, ரெண்டையுமே ஆட் பண்ண போறோம். 2/3 3/5 ரெண்டோட denominator எப்படி இருக்கு, not equal. அப்ப denominator equal இருந்தா டைரக்ட்டா மேல மட்டும் numerator மட்டும் ஆட் பண்ணா ஓகே. இப்ப denominator not equalனால என்ன பண்ண போறோம், 3 க்கும் 5 க்கும் LCM எடுக்க போறோம் ஓகேவா. so LCM of 3 and 5 equal to, இப்ப LCM னா 3, 5 3 1 3 is 3 5 1 5 is 5. அப்ப 3 into 5 15. அப்ப LCM of 3 and 5 is 15 ஓகேவா. இப்போ இந்த 15 வந்து டினாமினேட்டரில் வரணும், அது வரை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 2/3 இஸ், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எப்படி போடுவோம், ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்க கிவன் நம்பரில் 2/2 மல்டிபிள் பண்ணுவோம். அடுத்து 3/3, அடுத்து 4/4, அடுத்து 5/5. ஃபஸ்ட்டு 2/2 பண்ண என்ன வரும், 2 2s are 4 3 2s are 6 ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3/3 2 3s are 6 3 3s are 9. Next 2/3 2 4s are 8 3 4s are 12. Next 5/5 2 5s are 10 3 5s are 15. ஏன் 15 ஓட ஸ்டாப் பண்ணோம்னா இதோட LCM எவ்வளவு தான் 15. அப்ப ஸ்டாப் இஸ் 15, டினாமினேட்டர் 15 வந்தோம்னா ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதே மாதிரி எதுக்கு பண்ண போறோம், 3/5க்கு. 3/5க்கு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஓகேவா. அப்ப இந்த 3/5 ஈக்குவல் டு 3/5 இன்டு 2/2 பண்ணுவோமா. இப்போ 2/2 பண்ண என்ன வரும், 3 2s are 6 டிவைடட் பை 5 2s are 10 ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 2/2 பண்ண மாதிரி 3/3 பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ 3/3னா 3 3s are 9 5 3s are 15. அப்போ டினாமினேட்டர் 15 வந்தோன்னா நாட் ஈக்குவல் ஓகேவா, ஸ்டாப் பண்ணிடுறதோட. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ண போகிறோமா. எதையும் 2/3 + 3/5. இப்போ 2/3னா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10/15 + 3/5 வேல்யூ 9/15. அப்போ ரெண்டு டினாமினேட்டர் ஈக்குவல்னா ஒன்று மட்டும் போட்டால் போதும், மேலே என்ன போட்டால் போதும், 10 + 9 10 + 9 என்ன 19 டிவைடட் பை 15. ஃபினிஷாக ஓவராமா, புரியுதாமா. இதே இவ்வளோ பெருசாக எவ்வளோ ஷார்ட்டாக கிராஸ் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு மட்டும் பாருங்கள். அலிட்டர் மெத்தடுனா அனதர் ஒன் மெத்தட்னு அர்த்தம். என்ன பண்ணுறோம், 2 + 2 டிவைடட் பை 3 அண்டு 3 டிவைடட் பை 5. இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆடிங் எப்படி ஆட் பண்ணணும், இது வந்து கிராஸ் மல்டிபிளில் எப்படி இவ்வளோ ஈஸியாக கொண்டு வரணும் பாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 2ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணணும், 2 × 5. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 3 × 3 ஓகேவா. 3 × ஃபஸ்ட்டு 2 × 5 ப்ளஸ் 3 × 3 டிவைடட் பை கீழே இருக்க ரெண்டையுமே ஓகேவா. கீழே இருக்க ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம், புரியுதா. அப்போ 3 × 5 2 × 5 எத்தனை 10 ப்ளஸ் 3 × 3 9 டிவைடட் பை 3 × 5 15. இப்போ 10 + 9 19/15 வந்துருச்சா. ரெண்டே ஸ்டெப்பில் ஓவர். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வெரி ஈஸி மெத்தட் ஓகேவாமா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போமா. எக்ஸாம்பிள் 7. இது எந்த மெத்தடில் போட்டிருக்கோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் ஓகேவா. 3/7 + 2/3 ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 3 × 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 7 × 2. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதுகிற 3/7 + 2/3 ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்னது 3 × 3 ப்ளஸ் 2 × 7 டிவைடட் பை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 7 × 3 ஓகேவா. அப்போ 3 × 3 9 2 × 7 14 டிவைடட் பை 7 × 3 எத்தனை 21. அப்போ 9 + 14 23 டிவைடட் பை 21. புரியுதாமா இது எப்படின்னு, கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், புரியுதா ஈஸியாக. நெக்ஸ்ட் பாரு எக்ஸாம்பிள் 8. அதே மெத்தடு தான், சிம்பிளிஃபை 3/4 - 1/2 என்ன பண்ணுறோம், இது வரைய ஆட் பண்ணோம், இது என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை ஓகேவா. இப்போ 3/4 மைனஸ் மட்டும்தான் இடையில, வேறு எந்த மாற்றமும் இல்லை, அதே தான். இப்போ என்ன பண்ணணும், 3 × 2 - 1 × 4 டிவைடட் பை 4 × 2 புரியுதா. 3 × 2 6 - 1 × 4 4 டிவைடட் பை 4 × 2 8 6 - 4 2 டிவைடட் பை 8. இப்போ 2/8 எப்படி அடித்து கொடுப்போமா, 2 டேபிளால் 1 2s are 2 4 2s are 8. அப்போ 1/4 புரியுதா. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3/4 அண்ட் 2/7. சேம் ஸ்டெப். டிஃப்ரென்ஸ்னால் என்ன கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் ஓகேவா. 3/4 - 2/7 ஈக்குவல் டு இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 3 × 7 - 2 × 4. இது நம்ம மாற்றி போட்டுக்கலாம், 4 × 2ன்னு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
2 into 4 divided by 4 into 7. 3 into 4 21 minus 2 into 4 8 divided by 28. 21 minus 8 13 divided by 28. புரியுதா? வெரி ஈஸியஸ்ட் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 10 கன்வெர்ட் 5 into 3/7 into இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக என்ன சொல்லி ஹோல் நம்பர் இன்ட்டு டினாமினேட்டர். ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் 5 into 7. சரியா? 5 into 7 ப்ளஸ் நியூமரேட்டர் ப்ளஸ் 3 டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிற 7. இப்போ 5 into 7 35 plus 3 divided by 7. 35 plus 3 38 divided by 7. புரியுதாப்பா?